ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 1992 ரிலீஸ் ஆன பிரெயின் டெட் அப்படிங்கிற ஒரு ஜாம்பி காமெடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கிங் காங் படத்தை எடுத்த பீட்டர் ஜாக்சன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த வீடியோவில் பொறுத்தோம்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கல் ஐலேண்ட்லேருந்து ரேட் மங்கி அப்படின்னு ஒன்று பிடிச்சிட்டு வந்து ஒரு ஜூக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்திங்கன்னா இந்த ரேட் மங்கி கடிச்சிடும். இதனால் நம்ம ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு விதமான வைரஸால் பாதிக்கப்பட்டு ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஜாம்பியாக மாறினது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன தான் அடைச்சி வச்சிருந்தாலுமே அதையும் மீறி அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டே R-rated கண்டென்ட் தான். ரத்தம் தெறிக்க செம ஒரு பயங்கரமான படத்தை எடுத்திருக்காங்க. ஈவில் டெத், ராங் டர்ன் மாதிரியான படங்களில் எந்த அளவுக்கு ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ் இருக்கோ அதை விட 10 மடங்கு இந்த படத்தில் ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. படத்தோட ரன் டைம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக இருந்தனால படம் பெருசாக அந்த இடத்துல லாக் ஆகலை. லைனல் பக்கிட்டா அப்படிங்கிற 2 மெயின் கேரக்டருக்கான ரைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரியுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. மற்ற சாமி படங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா வைரஸ் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, இல்லை அந்த சிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த வைரஸை வீட்டுக்குள்ளேயே அடைக்கணும்னு ட்ரை பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் காமெடியும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படியே இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்க்கு வந்தோம்னா, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அருவருப்பான சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்கிற மாதிரியான சீன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. சில பேருக்கு இது ஒரு நெகட்டிவாகவும் தெரியலாம். அப்புறம் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸும் நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வெறும் 3 மில்லியன் பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வெறும் $2 லட்சம் தான் எடுத்திருக்கு. இந்த படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் வந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்க போகிறது இந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக R-rated கண்டென்ட் இருக்கனால தான். இந்த படத்தில் அதிகமான 18+ கண்டென்ட் இருக்கனால சின்ன பசங்க யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க. பெரியவங்களையுமே ராங் டர்ன், ஈவில் டெத் மாதிரியான ஸ்லாஷர் படங்கள் பிடிக்கணும், மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் பற்றின ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த படத்துக்கான ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் 8 out of 10. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.